கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு விசை உங்களோடு கூட இந்த நேரலை மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதன்கிழமை மாலை ஆராதனையிலும் இந்த மன்றாட்டு ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இருந்தவரை கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி துயவரே, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்து நீர் எங்களுக்கு பாராட்டின ஜீவன், சுகம், பலன் மற்றும் எண்ணிக்கடங்கா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்பதற்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆராதனை துவக்கம் முதல் நீரே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து 497வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 497வது பாடல். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்ற பாடலை பாடும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துயதூரத்தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாருதி பொங்கிட பாரில் நடந்த பொறிப்பில் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். நீச்சும் கமல் கொண்ட வாசனை தைரத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையும் வாக்கிடையாவையும் நீக்கிடவே வரம் தூக்கி நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோடு உயர்வானில தேரவில் நானி துளைத்திட தானி கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருளில் சுனாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஜெபம் செய்வோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை பற்பல நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நமக்காகவும் அந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். தேவனாகிய பரம பிதாவே, ஏழை பாவியாகி எங்களுக்கு இரங்கும். தேவனாகிய பரம பிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும்.
லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலிருந்து புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையிருந்த முதரத்தால் மீட்டு கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் எந்தெண்டைக்கு கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்தில் நின்று பாவத்தில் பிசாசு தந்திரங்களிலும் விரோதங்களில் நின்றும் உம்முடைய கோபத்தில் நித்திய ஆக்கனில் நின்றோம். இருதய குருட்டாட்டத்தில் நின்று மகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்தில் நின்று பொறாமையிலும் பகைமையிலும் வறுமத்திலும் சகலவித அன்பு தாட்சி நின்றோம். விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்தில் நின்று உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினால் வருகிற சகல வஞ்சனையில் நின்றோம். இடியிலும் பெருங்காற்றில் நின்று பெருவாறு விசவியாதிகளும் பஞ்சத்தில் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதில் வரும் மரணத்தில் நின்றோம். சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்தில் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டத்திலும் சபை பிரிவில் நின்றும் இருதய கடினத்து நிமித்தமும் உமது வசனத்தையும் கற்பனை அசட்டை பண்ணும் துணிவில் நின்றோம். தேவருடைய பரிசுத்த மனுஷதார ரகசிய நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேத நிமித்தமும் உமது ஞானஸ்தான உபவாசம் சோதனை நிமித்தமும் தேவருடைய மனவேதனை இரத்த வேதனை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும் உமது அருமையான மரணத்து நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏர் நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படுங்காலத்திலும் சுகப்படுங்காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவியாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள முது பரிசுத்த சபை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசு தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடோர்களையும் ஆசீர்வதித்தவர்களையும் முது பரம ஞானத்தினால் நடத்தியறல வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரம் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தின் சட்டசபையின் வேலை நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவள் நீதியை நடப்பிக்கும் சத்தியத்தை பரிமாணம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தின் தெளிந்த அறிவை ஏக சிந்தனை செய்ய வேண்டும் என்று எங்கள் நாட்டை எல்லா மோசங்களின் விக்கனங்கள் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றி மெய்யராகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினால் நடக்கையினால வசனத்தை தகுதியாக பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனை ஜாக்கிரதை நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடன் உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவளை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாமல் தேற்றி ஆதரித்து விழுந்தவளை கைதூக்கி
கடைசியில் சாத்தான் எங்கள் காலின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தை மாறுதலும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவல் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அணிவிக்கும்படி அவைகளை எங்களை உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதை அறியாமை மன்னித்து முது பரிசுத்த வசந்தபடிகள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு முது பரிசுத்த ஆவின் கிருபையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மனதிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரிகட்டாதேயும். ஜெபம் செய்வோர் ஒருங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சியும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களின் இடுக்கணுகள் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்களும் நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். முதலியராகி நாங்கள் எந்த உபத்தினாலும் சேதப்படாமல் முது பரிசுத்த சபையில் எப்பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசு மனிதர் எங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கும் வாய் தந்திரங்களை யாம் தேவனுடைய தயவுள்ள விசாரணையாகமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் தவிர்த்து எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எடுத்து எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணைகளை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். ஆவியின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை இப்பொழுது எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்களும் இடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உட்காருவோம். நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்ததாமே இந்த ஜெபத்தின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டவனாகி மேன்மை பாராட்டவனுக்கு ஏது கொண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏது இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது.
கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்ற எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தான் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் என்று எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது இப்பொழுது அவனுக்கு அப்படியே எண்ணப்பட்டது. அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவளாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும். விருத்த சேதனத்தை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தால் வருகிற நீதினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தலாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவளான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். அது எப்பொழுது என்று சொல்லும்போது அவர் பலவிதமான சோதனைகளை கடந்து வந்து அவர் விசுவாசிகளினுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். இது மனிதனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த பகுதி விளக்கமாக சொல்கிறது. ஏனென்று சொன்னால் உலக பிரகாரமாக சட்டம் இருக்கிறது. ஒருவேளை வேதம் சொல்வது போல நியாயப்பிரமாணம் இந்த கிறிஸ்தவ உலகத்தினுடைய சட்டம். அதே போல ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதன் சட்டத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மீறும்போது அங்கே தண்டனை என்ன செய்கிறது உண்டு என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லி வரும்போது அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். இங்கே எழுதப்பட்ட சட்டத்தின்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், மீறும்போது தண்டனை பெறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிரமாணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதில் எழுதப்படாத பிரமாணங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை மனிதன் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அது கிறிஸ்து ஒருவரே தீர்மானிக்கிறது. அதுதான் இங்கே சுருக்கமாக சங்கீதக்காரனுடைய மேற்கோளோடு என்ன செய்கிறார் காட்டுகிறார். இது உலக பிரகாரமான சட்டம், கண்களால் பார்க்கக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கு. இதை செய்தால் தப்பு, இதை செய்தால் சரி, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கிறார் என்பது அதுக்கு மனிதன் என்ன செய்ய முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. அதைத்தான்
உணர்ந்து அவர் அருமையாய் சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 32:1-2 அதே வார்த்தைகளை இங்கேயும் சொல்லுகிறார். ரோமர் 4:7-8 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இது ஆண்டவர் செய்கிற காரியம். ஆண்டவர் யாருடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறாரோ, எவருடைய பாவத்தை மூடுகிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்தில் போய் கேட்க முடியாது, நீர் எப்படி அவனுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கலாம், அல்லது அவரை எப்படி அதை மூடி போடலாம் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்றால் அது அவருடைய விருப்பம். அதை மனிதன் அறிந்து கொள்ள தேவையும் இல்லை. அவர் இஷ்டப்படி செய்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதே போல 8ஆம் வசனம் சொல்வது, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு பாக்கியத்தை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அதைத்தான் அருமையாய் சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லும். தகுதியில்லாத உங்களையும் என்னையும் நம்முடைய அக்கிரமம் செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் தேவன் மன்னித்திருக்கிறார். நம்மை அந்த பாவங்களை எல்லாம் மூடி போட்டிருக்கிறார். அதையெல்லாம் எண்ணாதிருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமின் சந்ததியாக, ஒருவேளை யூதர்கள் உடைய இதிலே நாம் வரவில்லை என்றாலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதனாலே கர்த்தரை விசுவாசித்து நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் என்ன செய்து பலன் உண்டு. ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், அதை மூடி போட்டிருக்கிறார், அதை எண்ணாதிருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவருடைய அந்த சட்டத்திற்கு விளக்கம் மனிதன் போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஏன் அப்படி செய்கிறீர், ஏன் இப்படி செய்கிறீர் என்று சொல்லி அது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தை செய்கிறார். அதனாலே நமக்கு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்ற ஒரு சிலாக்கியம். இரண்டாவது, விருத்த சேதனம் என்பது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. ஒருவேளை மாம்சத்தோடு அந்த நுனி தோல் நீக்குதலினாலே வருகிற அந்த உடன்படிக்கை, அது உடன்படிக்கையாக இருந்தாலும் இங்கே ஆபிரகாமை வைத்து அவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக என்ன செய்யப்பட்டது, எண்ணப்பட்டது. அது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நீதி எப்பொழுது ஆபிரகாமுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பதாகவே என்ன செய்தது, வந்தது. பின்பு அந்த அடையாளத்தை என்ன செய்து விட்டார், பெற்றுவிட்டார். அதனாலே அவருடைய ஏதோ கிரியினாலே வந்தது என்று சொல்வதற்கு இல்லை. அதைத்தான் இங்கே என்ன செய்கிறார், சொல்கிறார். இந்த பகுதியிலே 4ஆம் வசனம், ரோமர் 4:4, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று என்ன செய்யப்படும், எண்ணப்படும். 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், வேத வாக்கியம் என்ன சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்போ அவனுக்கு அவன் அந்த விருத்த சேதனம் என்கிற அந்த கிரியை அவன் செய்யவில்லை, அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரல. அதுக்கு முன்பதாகவே அவருடைய விசுவாசம் நீதியாக என்ன செய்யப்பட்டது, எண்ணப்பட்டது. பின்பு அந்த அடையாளத்தை என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே விசுவாசித்த உடனே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறோம். ஒருவேளை ஒரு மனிதன் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிப்பானால் அவன் இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அதனால தான் சொல்லப்படுது, நாளை நம்முடையதல்ல, இன்றே நம்முடைய நாள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இன்றே ஆண்டவரை விசுவாசிப்போம். அவரால் வருகிற நீதியும் கிருபை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். நாம் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த கிரியையினாலே மாத்திரம் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், என்னுடைய பாவத்தை மூடிவிட்டார், என்னுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார் என்று மாத்திரம் என்ன செய்து விட வேண்டாம், நினைத்து விட. அது அவருடைய விருப்பம். ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய விருப்பத்தை என்ன செய்கிறவர்களாக, நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். தேவ நீதியும் அவருடைய கிருபையும், வேதம் சொல்வது போல அவர் கிருபை எந்நாளும் என்ன செய்தது உள்ளது. அவர் கிருபையும் நீதியும் நம்மை சூழ்ந்து என்ன செய்யும், வழிநடத்தும். காலங்கள் எவ்வளவுதான் கொடிதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார்,
இருக்கிறார். அவருடைய வேதம் சொல்லுகிறபடி தான் எல்லாம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அவர் வேதத்தில் சொல்லாதது ஒன்றும் உலகத்தில் இதுவரைக்கும் என்ன செய்யல, நடைபெறவில்லை. அதை மாத்திரம் விசுவாசிப்போம், வேதத்தை தியானமாயிருப்போம். பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியங்களை நம்முடைய மனதிலே கொள்வோம். கர்த்தர் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் இதுவரைக்கும் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நமக்கு பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கரத்திலே, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் என்னுடைய வாழ்க்கையை ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கையாக மாற்றும். ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் என்று சொல்லி இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக மாற்றி இன்றே ஆசீர்வதிப்பார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், புதிதாக்குகிற தேவன். உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடைபெறுவதில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை சுவாமி. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆபிரகாமை போல ஆண்டவரே விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் அதனால் வருகிற மேன்மை பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே மேன்மை பாராட்டுவதற்கென்று எதுவுமே இல்லை சுவாமி.
நாங்கள் செய்கிற கிரியைகள் அல்ல, ஆனாலும் உம்முடைய விருப்பம். நீர் எதை எப்படி தீர்ப்பு செய்ய அல்லது தீர்வு செய்ய முடிவு செய்ய விரும்புகிறீரோ அப்படியே இதுவரைக்கும் செய்து வருகிறீர். உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததற்காகும், அது விலகாமல் இருந்ததற்காகும். ஆண்டவரை, நாங்கள் இன்று தியானித்தது போல எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறானோ, அவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. சங்கீதக்காரனை போல ஆண்டவரே, அதற்கு நாங்கள் விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே அந்த கிருபை எங்களை அனுதினமும் தாங்கி வழிநடத்தட்டும். வேதத்தை நேசிக்கவும் ஜபிக்கவும் தவறாமல் செய்வதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் அதனுடைய வேகத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, உம்மிடத்திலே அதிகமாக விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், உம்முடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறீர். உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்தது நிமித்தம் அவர் மேல் கோபம் கொண்டு வாதை விரட்டீர். அதே போல தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீர. இக்காலத்தில் கொடிய கொரோனா வைரஸ் வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளை எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனை கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா வைரஸ் வியாதியை முற்றிலும் எங்களை விட்டு நீக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு நீக்கிறோம், உலக நாடுகளை விட்டு நீக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைய உதவி செய்யும். அவர் மத்தியிலே பணி செய்கிறவர்களை பாதுகாத்தலும் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி வழுவி போனதை நல்வழிப்படுத்தி வீண் பக்திக்குட்பட்டதை மெய் பக்திக்கு நேராக ஆண்டவரை சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரித்து சுட்டரித்து போட வேண்டியதை சுட்டரித்து அடுத்து போடுவோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் இதன் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த இரவு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மன்றாட்டு ஜெபத்திலே ஆண்டவரே, நாங்கள் பற்பல நிலையில் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்தித்தருளும். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தூரமாக இருக்கிறவர்கள், சமீபமாக இருக்கிறவர்கள், ஆண்டவரே, தனிமையில் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்குமோ என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதனாலே கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர், உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறீர். உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. அவர்களை பலப்படுத்தும். அவர்கள் உமக்குள்ளாக தாவீது கிறிஸ்துவுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவரை உமக்குள் திடப்படுத்தி கொள்ளும். நீர் அவர்களை பலப்படுத்தி வழி நடத்துவீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதியும். மற்றும் எங்களுடைய தென்னிலை திருச்சபையில் அங்கமாக இருக்கிற அனைத்து திருமண்டலங்களுக்காகவும் அதில் தலைவர்களாக இருக்கிறவர்கள், அதில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வட இந்திய திருச்சபை ஆசீர்வதியும். அதே போல உலக திருச்சபை ஆசீர்வதித்து இந்த நாட்களில் ஆண்டவரை இன்னும் உம்மண்டை நெருங்கி சேர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறங்கும் சுவாமி. பிரசவ நிலையில் உள்ள ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சுகமான பிரசவத்தை கட்டளிடும். அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், நீரே வளர்த்து கொடுத்தரும் சுவாமி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர். தொடர்ந்து பலப்படுத்தி ஆரோக்கியமடைய அருள் புரிவீராக சுவாமி. உம்முடைய கல்வாரில் சிந்தின ரத்தம் அவர்கள் தசைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் பலனடையும்படி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான மனுஷன், ஆனாலும் உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. சிறு விளைகளுக்காகவும் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தி வழி நடத்தும். வியாபாரம் செய்வர்கள், விவசாயம் செய்வர்கள், ஊழியம் செய்வர்கள் அனைவரோடும் இருந்து காத்து வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை அனைவரோடு இருக்கட்டும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரவிலை காத்து
காலையிலுமே துதிக்கு துதியோடு எழும்ப கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். மெய்ஜோதியாம் நல் மீட்பரே, நீ தங்கினால் ராவில்லையே, என் நெஞ்சுக்கும் மைமாரைக்கும் மேகம் வராமல் காத்திடும். எந்தைக்கும் மீட்பர் மார்பிலே நான் சாய்வது பேரின்பமே. எந்தாவலாய் நான் ராவிலும் சிந்தித்து தூங்க அருளும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தாவியோடு இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.